ஒரு சிஸ்டர் வந்து பாபினில் நூல் எப்படி சுற்றுறது டைட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து என் நூலை வந்து மேலே மாட்டிடுங்க, த்ரெட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாபினில் கையால் ஒரு 2-3 சுற்று வந்து நல்லா டைட்டாக சுற்றிக்கணும். சுற்றிட்டு அந்த ஒரு கம்பி மாதிரி இருக்குல்ல அதில் மாட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை லாக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெடல் பண்ணணும். பெடல் பண்ணும் பொழுது அந்த பாபின் வந்து சுற்றுதான்னு பாருங்கள். சம்டைம்ஸ் சில பேருக்கு சுற்றாது. அப்படி சுற்றலை அப்படின்னா பக்கத்தில் ஒரு நட்டு மாதிரி இருக்குல்ல அந்த நட்டை வந்து டைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்து நூல் வந்து சுற்றிடும். நீங்கள் கையில் வச்சுருக்கும் போது கையை லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா 2 சைடு நூல் வந்து ஈக்குவலாக சுற்றும். இல்லை அப்படின்னா ஒரே சைடு நூல் ஃபுல்லாக சுற்றிடும். ஸோ அதனால் கையை லைட்டாக அப்படி 2 சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா நூல் வந்து 2 சைடும் ஈக்குவலாக நல்லா பேலன்சிங்காக வந்து சுற்றிடும். சப்போஸ் வந்து உங்களுக்கு கையில் வச்சுருக்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கீழே வந்து மாட்டிக்கிற மாதிரியும் இருக்கும். அதுலேயும் மாட்டி பண்ணலாம். ஆனால் அதில் மாட்டி பண்ணும்பொழுது எனக்கு வந்து நூல் அவ்வளோ டைட்டாக சுற்றலை, அப்படியே லூஸாக சுற்றின மாதிரி இருந்தது. அதனால் மேக்ஸிமம் அது யூஸ் பண்ணல, கையிலே தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் டைட்டாக வந்ததுன்னா அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுமே யூஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி இருக்கும்ல அதை வச்சுட்டு பாபினை வந்து ஒரு வீலுக்கு பக்கத்தில் வச்சு சுற்றுனீங்க அப்படின்னாலும் சுற்றிடும். ஸோ எது ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.